இப்போதான் நீங்க வந்து நம்மளுடைய சேனல் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம என்ன பண்ணுங்க, கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிடுங்க, பக்கத்திலே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கைராஸ் குக்கிங் சேனல். எல்லாரும் ரொம்ப சூப்பராக இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். வெதரும் இங்கே வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ இன்றைக்கி இந்த வெதர் காம்பினேஷனில் நான் இன்றைக்கி என்ன ரெசிபி பண்ண போகிறேன் அப்படின்னா, எல்லாருக்குமே வந்து குழந்தைங்கள்ல வந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ஒரு ஃபேவரட்டான சூப்பரான ஒரு ரெசிபி தான் நான் இன்றைக்கி வந்து பண்ண போகிறேன். ஸோ இது பிடிக்காதுன்னே யாருனாலும் சொல்லவே முடியாது. அது என்ன அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, சிக்கன் லாலிபாப் தான் இன்றைக்கி நான் பண்ண போகிறேன். ஸோ அந்த சிக்கன் லாலிபாப் எப்படி பண்ணுறது, அதோட கட்டிங் மெத்தட் எல்லாமே நான் வந்து இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. ஸோ நீங்கள் பாருங்கள். ஸோ எல்லோரும் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும் எப்படி வந்து நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வீட்லேயே வந்து சிக்கன் லாலிபாப் பண்ணுறது அப்படின்ட்டு. பிகாஸ் இந்த சிக்கன் லாலிபாப் அப்படின்னாலே குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப 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 பிடிக்கும். ஸோ நம்ம குழந்தைங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கட்டாயம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ வாங்க நமக்கு சிக்கன் லாலிபாப் பண்ணுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைன்னு பார்த்துடலாம். லெமன் ஜூஸ் வந்து 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், பெப்பர் 1 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1.5 டீஸ்பூன், சோயா சாஸ் 1 டீஸ்பூன், சால்ட் 1 டீஸ்பூன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1.5 டீஸ்பூன். இது நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து சிக்கனில் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து சிக்கன் விங்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இந்த விங்ஸை வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் சிக்கன் லாலிபாப் பண்ணுறதுக்கு. ஸோ இதை நான் வந்து 2ஆக கட் பண்ணிவிட்டு இந்த போர்ஷனில் இந்த இடத்துல ஜஸ்ட்டு இப்படி கட் கொடுத்துருங்க. கட் கொடுத்துட்டு இங்கேருந்து அப்படியே ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கணும். உங்களுக்கு சிக்கன் லாலிபாப் பண்ணுறதுக்கு இதுதான் ஷேப்பு. ஸோ இந்த மாதிரி இது பாருங்கள், இந்த மாதிரி வர மாதிரி பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சுது. ஸோ இந்த மாதிரி ஷேப்பில் நம்ம வந்து சிக்கன் வந்து பண்ணி வச்சுக்கணும். இதுதான் வந்து லாலிபாப்புக்கு ஷேப். ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் பண்ணுறது. குட்டி லாலிபாப்ஸ் இதில் பண்ணலாம். இது எப்படி பண்ணணுன்னா ஜஸ்ட்டு இந்த போர்ஷனில் ஸோ இந்த எலும்பை மட்டும், சின்ன எலும்பை நம்ம எடுக்கணும். ஸோ இப்போ பாருங்கள், இது வந்து சின்ன விங்ஸோடது. ஸோ இந்த மாதிரி வந்துடும். ஸோ இந்த மாதிரி பண்ணி வச்சிட்டோம்னா முடிஞ்சுது. ஸோ இது ஒரு சிக்கன் லாலிபாப். இப்போ நம்மளுடைய சிக்கன் பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி இந்த மாதிரி ஷேப்புக்கு சிக்கன் லாலிபாப்ஸு இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி டைப்பில் இந்த மெத்தடில் தான் நம்ம இன்றைக்கி வந்து பண்ண போகிறோம். இது எக்ஸாக்டாக வந்து எப்படி இருக்கும்னா ரெஸ்டாரண்ட், பர்ஃபெக்ட் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் தான் இன்றைக்கி வந்து நான் பண்ண போகிறேன். ஸோ வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. வந்து நம்ம வந்து மசாலா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஆட் பண்ணுறேன், லெமன் ஜூஸ் 2 டேபிள் ஸ்பூன், சால்ட் 1 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1.5 டீஸ்பூன், சோயா சாஸ் 1 டீஸ்பூன். இப்போ இதெல்லாம் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ பெப்பர் ஆட் பண்ணிடலாம். இதில் கொஞ்சம் 1.5 டீஸ்பூன் பெப்பர். ஸோ இப்போ வந்து நம்மளோட லாலிபாப்ஸ் இதில் போட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, செஞ்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இதை இதில் வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் வந்து நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். நம்மளுடைய சிக்கனில் வந்து எல்லா மசாலாலாம் போட்டாச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு 30 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக நமக்கு வந்து லாலிபாப்ஸ் ரெடி ஆகிடும். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து இது 30 மினிட்ஸ் ஊறட்டும். அந்த மீன் டைமில் வந்து நம்ம வந்து பேட்டர் ரெடி பண்ணிடலாம். வந்து நான் வந்து 5 டேபிள் ஸ்பூன் வந்து ஆல் பர்பஸ் ஃப்ளார் எடுத்திருக்கேன், அண்ட் 5 டேபிள் ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். ஸோ இதில் நம்ம வந்து எக் ஒயிட் எடுத்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ எக் ஒயிட் ஆட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் வந்து நீங்கள் வந்து ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுட் கலர் ஆட் பண்ணும்போது நமக்கு என்னென்னா ஒரு ரெஸ்டாரண்ட் ஃபீல் கிடைக்கும். ஸோ அங்கே நம்ம சிக்கன் லாலிபாப் இப்படி கடிச்சு சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃபீல் வரும். அந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ வாங்க மிக்ஸ் பண்ணிடலாம். ஆல் பர்பஸ் ஃப்ளார் 5 டீஸ்பூன். ஸோ அதை ஆட் பண்ணிடலாம். அடுத்து 5 டீஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ணிடலாம். கலர் ரெட் கலர் ஃபுட் கலர் போடுறேன். சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க.
அடுத்து எக் ஒயிட் எடுத்துருக்கேன், எக்கு சேர்க்குறேன். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ½ கிளாஸ் வந்து வாட்டர் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் ½ டீஸ்பூன் வந்து சால்ட் சேர்க்குறேன், ½ டீஸ்பூன் சால்ட்டு, 1/4 டீஸ்பூன் சில்லி பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ இப்போது நம்மளுடைய சூப்பரான சிக்கன் லாலிபாப் பண்ணுறதுக்கு பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. நமக்கு வந்து 30 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஸோ நம்மளோட சிக்கன் வந்து 30 மினிட்ஸ் வந்து நல்லா வந்து ஊறிடுச்சு. ஸோ பாருங்கள் சிக்கன் லாலிபாப் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃப்ரை பண்ணுறதுக்கு பேன் வச்சாச்சு, ஆயில் போட்டுடலாம். ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா பேட்டரில் நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கன் லாலிபாப் டிப் பண்ணிவிட்டு இதில் ஆயிலில் போட்டுடலாம். சூப்பராக குக்கர் எடுக்கணும் போகிறது சிக்கன் லாலிபாப் பாருங்கள் எப்படி இருக்குது. சூப்பராக நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் குக் ஆகணும். இப்போ பாருங்கள் நம்மளுடைய சிக்கன் லாலிபாப் ரெடி. ஸோ எப்படி இருக்கு பாருங்கள், ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வந்துச்சா? ஸோ இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம எடுத்துடலாம். எல்லாம் ஆல்மோஸ்ட் டன். ஸோ எல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ பாருங்கள் நம்மளுடைய சூப்பரான சுவையான என்ன ரெடியாக இருக்குது, சிக்கன் லாலிபாப் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துலாம் எப்படி இருக்குன்னு. வாவ், சூப்பர், ரொம்ப 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 நல்லா இருக்கு. இது எப்படின்னா நம்ம போட்டிருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து ரேஷியோ வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. நல்லா வந்து பைண்டாக இருக்குது. மசாலாலாம் ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். நம்ம ரெஸ்டாரண்ட்டில் கூட இந்த அளவுக்கு இருக்குமான்னு எனக்கு தெரியல. ரெஸ்டாரண்ட்டை விட நம்மளோட வீட்டில் செய்கிறது ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா என்ன பண்ணணும், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கைராஸ் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.